அவர் சேனல். நான் தான் உங்கள் பவி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம திருக்கச்சூர் திருவிழாவுக்கு வந்திருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம திருக்கச்சூரில் மாசி தெப்ப திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த திருவிழா பார்த்திங்கன்னா வருஷம் வந்துடும். அந்த திருவிழாவுக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும், நிறைய பேர் வருவாங்க. வெளியூர்லேருந்துலாம் அதிகமாக வருவாங்க. ரெண்டு சைடு பார்த்திங்கனாலும் அதிகமாக ரோட்டு கடை தான் இருக்கும், நிறைய திங்ஸ் விற்பாங்க. ஸோ நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரையில் நிறைய திங்ஸ் வாங்கலாம். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா விசேஷமான ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வரணுன்னு இருந்தீங்கன்னா கூட இந்த கோவிலுக்கு வாங்க நெக்ஸ்ட் இயரு. கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, விலகவே முடியாத மாதிரி. நைட்டில் வந்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். தெப்பம்லாம் விடுவாங்க நைட்டில், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கையிலே. நம்ம கொஞ்சம் உள்ளே நடந்து போகணும். பொதுவாக 5 விளக்கு ஏற்றுவாங்க. நம்ம வேண்டின விஷயம் வந்து நல்லபடியாக நடந்துருச்சுன்னா எக்ஸ்ட்ரா விளக்கு வாங்கி நம்ம ஏற்றணும்.
நான் முதல் தடவை வந்திருக்கையில் 5 விளக்கு வாங்கி ஏற்றினேன். எனக்கு நான் வேண்டின விஷயம் வந்து நல்லபடியாக நடந்ததுனால 21 விளக்கு ஏற்றினேன். முதல்ல வந்து பிரார்த்தனை பண்ணுறவங்க வந்து 5 விளக்கு ஏற்றணும். நம்ம விளக்கு வாங்கியாச்சு. அவங்க செட்டாகவே விற்பாங்க. விளக்கு, எண்ணெய், அந்த துணி, மஞ்சள் துணி, குங்குமம், சூடம், தீப்பெட்டி, அந்த பாக்ஸ், நம்ம ஒரு பாக்ஸ் வாங்கிக்கணும். இது எல்லாமே செட்டாகவே விற்பாங்க. நம்ம வாங்கியாச்சு. பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கு இடையிலாக எந்த வாகனத்தை நிறுத்த வேண்டாம். ஆட்டோவை எடுத்து போயிருங்க. பின்னாடி பஸ் நிற்குது, எடுத்து போயிருங்க. பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தங்களது உடைமைகளையும் நகைகளையும் தாங்கள் அழைத்து வந்திருக்கும் குழந்தைகளையும் கவனமாக பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தங்களது பொருட்கள், அலைபேசி மற்றும் மணி பர்ஸ் ஆகியவற்றை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். மதுரை இந்திரா நகர் சின்னமுத்து எங்கிருந்தாலும் நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டம். நிற்க கூட இடம் இல்லை. சாமி கும்பிட்றது ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி, உள்ளே போக முடியாத மாதிரி அவ்வளோ ஒரு கூட்டம். நிறைய பேர் விளக்கேற்றுவாங்க. விளக்கு ஏற்றுறதுக்கான இடமே கிடைக்காது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக தான் போடணும். ஏன்னா பக்கத்தில் கால் எடுத்து வச்சாவே எல்லா பக்கமும் விளக்காக தான் இருக்கும். ஸோ தீ இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் போடணும். ஊரை சேர்ந்த கோமதி, சாந்தியம்மாள் எங்கிருந்தாலும் பேக்கெட்லேயே கோலமாவு, குங்குமம் எல்லாம் கோயம்புத்தூரை சேர்ந்த வனத்தால் மற்றும் லட்சுமி கேட்டுக்கொள்கிறோம். தங்களது உறவினர் ஊரணி மற்றும் சாந்தியம்மாள் தங்களுக்காக காத்துக் கொண்டுள்ளார்கள். தேனி மாவட்டம் டி கல்லுப்பட்டியை சேர்ந்த சிவகுமார் மற்றும் பிரியா. தேனி மாவட்டம் டி கல்லுப்பட்டியை சேர்ந்த சிவகுமார், பிரியா தெப்பக்குளம் அருகில் இயங்கும் காவல் கட்டுப்பாட்டறை வந்து தங்களது தாயார் கண்மணி அவர்களை அழைத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிவகுமார், பிரியா, டி கல்லுப்பட்டி, தேனி மாவட்டம். தங்களது எதுக்காக விளக்குள்ள காசு போட்டிருக்காங்கன்னா, என்னோடய விளக்கில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஏன்னா நான் நிறைவேறியதுனால வந்து விளக்கு ஏற்றுறேன் இல்லை, 21 விளக்கு. அதனால் என்னோடய விளக்கில் காசு போட்டு அவங்க அந்த விளக்கை வீட்டுக்குள்ளே அந்த பாக்ஸில் போட்டு மஞ்சள் துணியை கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் அது தினமும் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அப்படி பண்ணுறதுனால அவங்க வேண்டிக்கிட்ட விஷயம் வந்து நல்லபடியாக நடக்கும். அடுத்த வருஷம் வரையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே. இது நிறையவே நடந்திருக்கு. எனக்கும் நடந்திருக்கு. என்ன கூட்டம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அன்னதானம் நடக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வராமல் இருக்கலாம். வராதவங்க இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் மனசில் நினச்சி சாமியை பிரார்த்தனை பண்ணி இந்த கோவிலுக்கு வந்து சாமி கும்பிடுங்க. ரொம்பவே நல்ல விசேஷமான கோவில். இங்கே நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. எனக்கு இந்த கோவில் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விசேஷமான ஊர் வேறு. திருக்கஷ்டூர்னாவே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வருவாங்க. நிறைய டூரிஸ்ட்டும் வருவாங்க. கோவிலில் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். நம்ம இன்றைக்கி வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு.
இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஊருக்கு வரணும்னு நிறைய பேர் நினச்சிருந்தீங்க, கண்டிப்பாக வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.